ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம ஒன் பாட் வத்த குழம்பு சாதம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்மள நிறைய பேருக்கு கல்யாண வீட்டு வத்த குழம்பு ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவோம். பட் அதை நம்ம வீட்டில் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தாங்க. அப்படி உங்களுக்கு ரொம்ப டெம்ட் ஆகிறப்ப நீங்கள் இந்த ஒன் பாட் வத்த குழம்பு சாதம் ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 50 கிராம் சுண்டை வத்தல் சேர்த்துருக்குறேங்க. உங்கள்கிட்ட மணத்தக்காளி வத்தல் இருந்தால் இதில் பாதி அதில் பாதி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ரொம்ப வத்தல் சேர்த்து வேண்டாம். இதை நல்லா வறுத்துக்கோங்க எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம். இப்போ வத்தல் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 15 பல் சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, காரத்துக்காக 2 வரமிளகாய் சேர்த்துருக்குறேங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் வதங்கி வரட்டும். இதுக்கு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் காரத்துக்காக தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் வரமிளகாய் ரொம்ப காரமாக இருக்கிறதுனால நான் குழம்பு மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துருக்குறேங்க. இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 1 டம்ளர் புளி தண்ணி சேர்த்துருக்குறேங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. புளித்தண்ணி நல்லா கொதித்து இந்த மாதிரி திக்காக வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுருங்க. புளித்தண்ணி நல்லா கொதித்து இந்த மாதிரி திக்காகி வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. அப்போ தான் நல்லா குலைவாக இருக்கும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்க அரிசியும் நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் மல்லித்தலை, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ப்ரெஷர் போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நமக்கு வத்த குழம்பு சாதம் ரெடி ஆயிரும். இந்த வத்த குழம்பு சாதம் லஞ்சுக்கெல்லாம் பேக் பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒன் பாட்டில் வத்த குழம்பு சாதம் செய்யுங்க. இப்போ இருக்கிற இந்த நல்ல கூலான கிளைமேட்டுக்கு இந்த வத்த குழம்பு சாதம் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சூடாக சாதத்தோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சொல்லவே வேண்டாம், அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கூட கொஞ்சம் வத்தல் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்.